قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما يوفى الصابرون أجرهم بغير حساب. صدق الله العلي العظيم. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை அருளால் இன்றைய தராவீஹ் தொழுகையை இனிதே நிறைவு செய்துவிட்டு இன்றைய தினம் தொழுகையில் ஓதப்பட்ட ஒரு சில வசனங்களின் கருத்துக்களை கேட்பதற்காக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, இன்றைய தினம் ஓதப்பட்ட வசனங்களிலே பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் கூலியை கணக்கின்றி கொடுப்பதாக சொல்லி காட்டுகிறார். இபாதத்துக்கள் நிறைய இருக்கிறது. தொழுகை இருக்கு, நோன்பு இருக்கு, ஜக்காத் இருக்கு, ஹஜ் இருக்கு. இது போக இன்னும் நிறைய இபாதத்துக்கள் இருக்கிறது. இந்த இபாதத்துக்களுக்கென்று இதை நாம் முறையாக செய்தால் என்ன கிடைக்கும் என்கிற கூலிகளை எல்லாம் அல்லாஹ் நிர்ணயம் செய்திருக்கிறார். ஹதீஸிலே வருகிறது, தொழுகைக்காக சொல்லப்பட்டுள்ள முறைகளை முழுமையாக சரியாக ஒரு மனிதர் செய்தால், இமாம் ஜமாத்தோடு அந்த தொழுகையை தொழுதால் 25 மடங்கு நன்மைகள் கிடைக்கிறது என்று ஒரு அறிவிப்பிலும், 27 மடங்கு நன்மைகள் கிடைக்கிறது என்று இன்னொரு அறிவிப்பிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தொழுகைக்கான கூலியை அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிறான். இவ்வளவுதான் 25 மடங்கு அல்லது 27 மடங்கு என்று அல்லாஹ் அங்கே நிர்ணயம் செய்திருக்கிறார். அதே போன்றுதான் நோன்பு என்கிற இபாதத்தை நாம் எடுத்துக்கொண்டால், நோன்பு சரியாக அல்லாஹ் சொன்ன மாதிரி எந்த விதமான தீய பேச்சுக்களும் தீய காரியங்களும் இல்லாமல் சரியான முறையிலே அதை நாம் நிறைவேற்றினால் அதற்கு அல்லாஹ் தருகிற கூலி அஸ்ஸௌமு லீ வ அன அஜ்ஸிஉ பிஹி. நோன்பு எனக்குரியது, அதற்கு நானே கூலியாக ஆகிவிடுகிறேன் என்று அல்லாஹ் இங்கே நோன்பிற்கான கூலியை நிர்ணயம் செய்திருக்கிறார். அதே போன்றுதான் ஹஜ் என்கிற இபாதத் இருக்கிறது. ஹஜ்ஜை முறையாக செய்தால் என்ன கிடைக்கும்? மன் ஹஜ்ஜ லில்லாஹி லம் யர்ஃபுஸ் வ லம் யஃப்ஸுக் ரஜஅ கயௌமின் வலதத்ஹு உம்முஹு. தீய வார்த்தைகளும் தீய செயல்களும் இல்லாமல் முறையாக நிறைவேற்றப்பட்ட அந்த ஹஜ்ஜுடைய கூலி அன்று பிறந்த பாலகனை போன்று அவர் தாயகம் திரும்புகிறார் என்பதாக நபி அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இந்த ஹதீஸிலே இருந்து ஹஜ்ஜு செய்வதற்கான கூலியை அல்லாஹ் இங்கே நமக்கு நிர்ணயம் செய்திருக்கிறார். ஆனால் பொறுமைக்கான கூலியை அல்லாஹ் அன்லிமிட்டடாக கொடுக்கிறார். தொழுகைக்காக, நோன்பிற்காக, ஹஜ்ஜிற்காக இந்தந்த கூலிகள் என்று நிர்ணயம் செய்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பொறுமைக்கான கூலியை மட்டும் இதுதான் என்று, இவ்வளவுதான் என்று நிர்ணயம் செய்யவில்லை. அதைத்தான் இன்றைக்கு தொழுகையில் ஓதப்பட்ட ஒரு வசனத்திலே வந்தது. இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும். பொறுமையாளர்கள் அவர்களுக்கு கூலி கொடுக்கப்படுவதெல்லாம் பிகைரி ஹிசாப். அன்லிமிட்டட், லிமிட் அல்ல, அன்லிமிட்டட். அல்லாஹ் எதை நாடுறானோ அதை கொடுத்துருவான். இவ்வளவுதான் அவ்வளவுதான் இப்பவே சொல்றது இல்லை. ஏன் இதற்கு மட்டும் இவ்வளவு அன்லிமிட்டடாக அல்லாஹ் கணக்கின்றி கொடுக்கிறான் என்று சொன்னால் 2 செய்திகள். ஒன்று, ஒரு மனிதர் பொறுமையை கடைபிடித்தல் என்பது மிக சிரமமான காரியம். நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். நம்முடைய வேலைகளில் நாம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம். லுஹர் தொழுகைக்கான பாங்கு சொல்லப்படுகிறது. கடுமையான வெயில் காலமாக இருக்கிறது. நம்ம வீட்டில் இருந்து கிளம்பி ஒலு செஞ்சுட்டு பள்ளிவாசலுக்கு வர்றதுக்குள்ள குளிச்ச மாதிரி ஆகி போயிடுது. அந்த அளவுக்கு கடுமையாக வெயில் இருக்கிறது. அப்போ அந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல், தன் உடலில் ஏற்படக்கூடிய வியர்வைகளையும் பொருட்படுத்தாமல், இறைவனுடைய கட்டளை என்பதற்காக, அதை நிறைவேற்றுவதற்காக நாம் எவ்வளவு சிரமத்தை நாம் மேற்கொள்ள வேண்டியது இருக்கிறது. அதற்காகத்தான் அந்த சிரமம் அதிகமாக இருப்பதை கவனத்திலே கொண்டுதான் அல்லாஹ் அதனுடைய கூலியை கணக்கின்றி கொடுக்கிறார். குளிர்காலமாக இருக்கிறது, ஊர் ஃபுல்லாக தூங்கிட்டு இருக்கோம்.
உலகமே தூங்கிட்டு இருக்கோம். சுபுவுக்கு பாங் சொன்ன உடனே அந்த நேரத்தில் நம்ம எழுந்திருந்து அந்த குளிர்ந்த நீரிலே நாம் ஒது செய்கிற போது எவ்வளவு சிரமமாக இருக்கும். சாதாரணமாக அதை பொறுத்து கொள்ள முடியாது. யாருக்கு அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும் என்கிற உறுதி யாரிடத்தில் இருக்குமோ அவர்களுக்கு அது தூரமானதாக தெரியாது, அது சிரமமாக தெரியாது. எனவேதான் அதிகாலை நேரத்திலே கடுமையான குளிரையும் பொருட்படுத்தாமல் அங்க அந்த குளிர்ந்த நீரிலோ அல்லது ஹீட்டர் மாதிரி ஏதாவது ஒன்றை வச்சு சுடுதண்ணியை கொதிக்க வைத்து ஒது செய்துவிட்டு இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக என்று அவர் தொழுகைக்கு வருகிற போது ஏராளமான சிரமங்களை சந்திக்கிறார். அந்த சிரமங்கள் அதிகம் இருப்பதன் காரணமாகத்தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதனுடைய கூலியையும் கணக்கின்றி கொடுக்கிறார். நபி அவர்கள் வேறொரு ஹதீஸிலே சொன்னார்கள், அல் அஜ்ரு அலா கத்ரி மஷக்கத்திஹா. அல் அஜ்ரு ஒரு வேலைக்கான கூலி என்பது அலா கத்ரி மஷக்கத்திஹா, அதில் எந்த அளவுக்கு சிரமம் இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற் போல்தான் அதற்கு கூலியும் இருக்கிறது என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடிப்படையிலே ரப்புல் ஆலமீன் இந்த சிரமத்திற்கான பொறுமைக்கான கூலியை கணக்கின்றி கொடுக்கிறான், அன்லிமிட்டடாக கொடுக்கிறான். இது முதல் செய்தி. இரண்டாவதாக, இந்த பொறுமை என்கிற இபாதத் இருக்கிறது, அந்த பொறுமைக்கு கால அளவு கிடையாது, எல்லை என்பது கிடையாது. இப்போ தொழுகைன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 5 நேரம் தான் ஃபர்லு, நான் 6 நேரம் தொழுகிறேன், நம்ம என்ன செய்ய முடியாது, 6வது ஃபர்லை உருவாக்க முடியாது. அதே மாதிரி தான் ஃபர்லான நோன்பு என்றால் அவரானுடைய 1 மாதம் நோன்பு வைப்பது தான் ஃபர்லு, ஆயிலில் ஒரு தடவை செய்வது தான் ஹஜ் ஃபர்லு. இவைகள் எல்லாம் எப்படி இங்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அதே போன்று பொறுமைக்கான எல்லை என்பது நிர்ணயிக்கப்படவில்லை. நான் 1 வருஷம் பொறுமையா இருந்துட்டேன், 2 வருஷம் பொறுமையா இருந்துட்டேன், 7 வருஷம் பொறுமையா இருந்துட்டேன், 10 வருஷம் பொறுமையா இருந்துட்டேன், அல்லாஹ் சொன்ன பொறுமையை நான் கடைபிடிச்சிட்டேன் என்று ஒரு மனிதர் வாதிட முடியாது. அவன் காலம் முழுவதும் இந்த இபாதத்தை அவன் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் ரப்புல் ஆலமீனுடைய தூர நோக்கு பார்வை, தூர நோக்கு திட்டம். அதன் காரணமாகத்தான் இங்கு எல்லை என்பது நிர்ணயிக்கப்படாமல் இருப்பதன் காரணமாகத்தான் அதனுடைய கூலியிலும் அல்லாஹ் அங்கே எல்லையை நிர்ணயிக்காமல் பிகைரி ஹிசாப் என்ற அன்லிமிட்டடாக கணக்கின்றி கொடுக்கிறான் என்று நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. மற்ற இபாதத்துக்கள் எல்லாம் இத்தனை வக்துகள் நீங்கள் தொழுதுவிட்டால் போதும் என்று சொல்லப்பட்டிருக்கிற போது பொறுமைக்கு என்பது அது எல்லை என்பது நிர்ணயிக்கப்படவில்லை. நான் இத்தனை வருஷமா பொறுமையா இருந்துட்டா அதுக்கு மேல நான் விருப்பப்பட்டு என்ன நாள் செஞ்சுக்கலாம் என்பதல்ல. தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் என்பது எப்படி இபாதத்தோ அதே போன்றுதான் பொறுமையை கடைபிடிப்பதும் ஒரு இபாதத். அந்த இபாதத் என்பது மனிதனின் பிறப்பிலே இருந்து துவங்கி அவன் இறப்பு வரைக்கும் அவன் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்பதை ரப்புல் ஆலமீன் அங்கே வைத்திருப்பதனுடைய அந்த யதார்த்தத்தினுடைய பின்னணிதான் அதனுடைய கூலிகளையும் கணக்கின்றி கொடுக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழிலே நம் முன்னோர்கள் அழகாக ஒரு வார்த்தையிலே சொன்னார்கள், பொறுமை கடலினும் பெரிது. பொறுமை கடலினும் பெரிது. கடல் ஏற்கனவே ரொம்ப பெருசு, அந்த கடலை எல்லாம் விட ஏன் இங்கு பொறுமையை, உலகத்திலே எத்தனையோ பொருட்கள் இருக்க அங்கு கடலுக்கு ஒப்பிட்டு சொன்னார்கள் என்று சொன்னால், கடலுடைய நீளத்தை அளப்பது என்பது அதை அளப்பது என்பது சிரமம்தான். அதே போன்றுதான் பொறுமையை கடைபிடிப்பது என்பதும் பொறுமைக்கு என்றும் ஒரு எல்லை என்பதை நாம் நிர்ணயித்து விட முடியாது. அது நாம் எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்கிற மைய கருத்தை அங்கு வைத்துத்தான் பொறுமை கடலை விட பெரியது என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த வசனங்களைத்தான் ஓதப்பட்டது. நாம் புரிய வேண்டிய செய்தி இதுதான். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பொறுமைக்காக நமக்கு கணக்கின்றி கொடுக்கிற அந்த கூலியை பெறக்கூடிய நல்ல மக்களுடைய கூட்டத்திலே நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் சேர்த்து வைப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.